வெல்கம். ஓம் முருகா சேனல்லேருந்து பேசுகிறேன். கோயிலில் செய்கிற புளியோதரை மாதிரி நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்: காஞ்ச மிளகா, தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், புளி. இப்போ இதெல்லாம் நல்லெண்ணெயில் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுக்கிறேன். பாருங்கள், இப்போ மிளகா வறுக்கிறேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வறுத்துட்டேன். இப்போ மிளகா வறுக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்துட்டேன். நீங்கள் செய்கிறது இருந்தால் இப்படி நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து செய்யுங்க. தண்ணியில் புளி ஊற வச்சுக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ புளி தாளிச்சிடலாம். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். டப்பாவில் சேவ் பண்ணி வைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. மிளகாயும் கருவேப்பிலை போட்டுடலாம். புளி ஊற்றிடலாம். புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். பாருங்கள், இந்த புளி போன வருஷத்து புளி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கவே அப்படியே புதுசாக இருக்குது. கருப்பாகவே ஆகலை. அப்படியே புது புளி மாதிரியே இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துன்னு மீதி பாட்டிலில் சேவ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது புளி. இதே மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிள்ளையாருக்கு செஞ்சு கொடுத்தேன். 2 கிலோ அரிசி போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே லைட்டாக போட்டு கலக்கிடலாம். வாங்க, அப்படியே லைட்டாக போட்டு நல்லா கலக்கலாம். பாருங்கள், இதுதான் கோயில் புளியோதரை. சாதம் நல்லா போட்டு ஆற வச்சுட்டு இதை கலக்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓம் முருகா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.